சென்னை தண்டையார்பேட்டையில் தண்ணீர் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டை ஆர்கே நகரில் தேசிங்க ராஜா என்பவர் குடிநீர் வழங்குவதற்காக தண்ணீர் லாரியை ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது சாலையில் இடையூறாக இருந்த இருசக்கர வாகனத்தை லாரி ஓட்டுநர் நகர்த்தி வைத்ததாக தெரிகிறது. இதனை கண்ட பைக் உரிமையாளர் லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் தண்ணீர் லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பைக் எடுத்து பின்னாடி விட்டேன். பைக்கோட உரிமையாளர் என்னை அசிங்கமா ஆபாசமா திட்டினாரு. ஏன்னா இந்த மாதிரி திட்டிங்க, ஆறு நச்சா ஆள் வரல அப்படின்னா அது என்னை நச்சாங்க. என் டிரைவர் கேட்டாரு, என்னை தூக்கி விட்டாரு, ஏன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் என்னையும் போட்டு அடிச்சிட்டாங்க. ஆள் இருந்தால் எடுப்பாங்க, இல்லை எடுக்க மாட்டாங்க. நாங்கள் எடுத்து ஓர விடுவோம். இந்த வண்டி அது மாதிரி தான் எடுத்து விட்டோம். அந்த அந்த அட்வொகேட்ன்ற ஒருத்தர் தேவையில்லாத அசிங்கமாக பேசி எங்கள் நடத்துனவர் போட்டு அடிச்சு, நீ ஏன் இங்கே வரீங்க இந்த ஏரியாவுக்கு, உங்களை யாரும் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு என்ன வேலை சொல்லி பேசுறாரு. கேட்டால் நான் வக்கீல், உன்னால என்ன பண்ணிக்கோ, நான் என்ன பண்ணுறேன் சொல்லி எங்களை மிரட்டுறாரு. நாங்கள் பொதுமக்கள் நம்பி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி எங்களை போட்டு ஆளுகால் அடிச்சா நான் எங்கே தான் போவேன்? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தொழில் நாங்கள் செய்ய முடியும். இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். இது இப்படின்னு தொடரக்கூடாதுன்றதால தான் முடிவு பண்ணி இன்னைக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம். தாக்குதல் நடத்திய வழக்கறிஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தண்ணீர் லாரி ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தண்ணீர் லாரி ஓட்டுநர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் ஆர்கே நகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.